இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பத்தி பார்ப்போம். இன்னைக்கு இது மூணாவது லெசன், தேர்ட் லெசன். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அப்படின்னு. ஹார்ட்வேர்னா நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்றதுதான் ஹார்ட்வேர்னு சொல்லுவோம். நம்மளால ஒரு டச் பண்ணி அதை ஃபீல் பண்ண முடியறதா ஹார்ட்வேர்னு சொல்லுவோம். இல்லைங்களா? அதாவது என்ன சொல்றதுன்னா, டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியும், நம்மளால பார்க்கவும் முடியும். அந்த மூணு பண்றதா ஹார்ட்வேர்னு சொல்லுவோம். சாஃப்ட்வேர் வந்து நம்மளால வந்து பார்க்க மட்டும்தான் முடியும், டச் பண்ணவோ ஃபீல் பண்ணவோ முடியாது. இந்த மாதிரி இருக்குது சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பார்க்கலாம். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ரெஃபர்ஸ் டு த பிசிக்கல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் தட் கேன் பி சீன் அண்ட் டச்டு பை யூசர். அவங்க பார்க்கவும் தொடவும் முடியும் அப்படின்னு சொல்றாங்க கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். அடுத்து it made very use for the computer for processing its data stored and retrieve. அதாவது நம்ம கம்ப்யூட்டர்ல ஒரு டேட்டாவை ஈஸியா வந்து ஸ்டோர் பண்ணவும் ரிட்ரைவ் பண்ணதும் இது யூஸ் பண்றா. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஈஸியாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹார்ட்வேர் இஸ் ஒன் ஆஃப் த பேசிக் அண்ட் நெசசரி பார்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். ஹார்ட்வேர் இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? அதான் சொல்றாங்க. இது வந்து பேசிக்காவும் நெசசரியாவும் நமக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இல்ல இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ்னு சொல்லுவோம் ஹார்ட்வேர்லயே. இன்புட் டிவைஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்துடலாமா? இன்புட் டிவைஸ்னா, இன்புட் டிவைஸ் கேன் பி டிஃபைன்ட் அஸ் அ electromechanical device that allows the user to feed data into the computer. அதாவது நம்ம டேட்டாவை, இது வந்து ஒரு எலக்ட்ரோமேக்னிக்கல் டிவைஸ், நம்ம ஒரு டேட்டாவை ஃபீட் பண்ண நமக்கு வந்து என்ன பண்றது யூஸ் பண்றோம், இந்த இன்புட் டிவைசஸ்லாம் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் கீழே பார்ப்போம். The data computer for analysis and storage to give commands to the users. நம்ம யூசரா இருக்க நம்ம டேட்டாவை கம்ப்யூட்டர்ல கொடுக்கவோ, அனலைஸ் பண்ணவோ, ஸ்டோர் பண்ணவோ இன்புட் டிவைஸ் தான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. The data is entered into the main memory. நம்ம கொடுக்குற அந்த இன்புட் டிவைசஸ் மூலமா கொடுக்குற டேட்டாவை என்டர் பண்ணி மெயின் மெமரிக்கு வந்து அது அனுப்புது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து they accept instruction from the user, convert the accepted instruction into machine language. அதாவது நம்ம வந்து எப்படி கொடுப்போம், நமக்கு வெளியே பார்க்கும்போது இப்போ ஒரு ஏவான்னா நமக்கு அது ஏவா தான் தெரியும். ஆனா கம்ப்யூட்டர்ல அது ஒரு லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அந்த லாங்குவேஜ்ல கன்வெர்ட் பண்றதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. they accept the இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூசர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் வந்து அதை அதோட மெஷின் லாங்குவேஜ்ல அதை கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இதான் இன்புட் டிவைஸ். இன்புட் டிவைசஸ்ல என்னென்ன இருக்குன்னா, கீபோர்ட், மவுஸ், ட்ராக் பால், ஜாய்ஸ்டிக், லைட் பென், டச் ஸ்கிரீன், பார்கோட் ரீடர், ஓஎம்ஆர், ஓசிஆர், எம்ஐஆர், ஸ்மார்ட் கார்டு ரீடர், பயோமெட்ரிக் சென்சார், ஸ்கேனர், மைக்கு, வெப்கேமு, பிசி கார்டு, இது எல்லாமே இருக்கு. கீபோர்ட் ஃபர்ஸ்ட் வந்து கீபோர்ட்னா என்னன்னு பார்த்துடலாம். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் இன்புட் டிவைஸ். கீபோர்ட்ல என்ன நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, இது வந்து ஒரு காமனான இன்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்றாங்க. யூசர்ஸ் வந்து டைப் பண்றதுக்கும், டைப் டெக்ஸ்ட் அண்ட் கமாண்ட் யூசிங் திஸ் டிவைஸ். யூசர் வந்து டெக்ஸ்ட டைப் பண்றதுக்கும் கம்ப்யூட்டர்ட்ட கமாண்ட் பண்றதுக்கும் இதான் நமக்கு யூஸ் பண்றோம், கீபோர்ட் தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லே அவுட் ஆஃப் த கம்ப்யூட்டர் வந்து என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னா, ரெகுலர் டைப்ரைட்டர் லே அவுட் எப்படி இருக்குன்னா வித் சம் அடிஷனல் கீஸ். அதாவது ரெகுலர் நம்ம டைப்ரைட்டர் எல்லாம் பார்த்துருப்போம்ல, முன்னாடி டைப்ரைட்டர் அதே மாதிரி இருக்கும், அதை விட கொஞ்சம் அடிஷ்னலா சம் அடிஷ்னல் கீஸ், அதை விட கொஞ்சம் அடிஷ்னலா கீஸ் வந்து இதுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கீபோர்ட் இஸ் யூஸ்டு டு டேட்டாவை என்டர் பண்றதுக்கும், டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷனை என்டர் பண்றதுக்கும், கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல டேட்டா இன்ஃபர்மேஷனை என்டர் பண்றதுக்கு இதை யூஸ் பண்றோம். இதுல என்னென்ன கீஸ் இருக்குன்னா, நியூமரிக் ஃபார்ம்லயும் ஆல்பபெட்டிக் ஃபார்ம்லயும் இதுல கீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து when key is pressed, keyboard interacts with the கீபோர்டு கண்ட்ரோலர் அண்ட் கீபோர்ட் பஃபர். அப்படின்னா கீபோர்ட் பஃபர்னா வந்து நம்ம கொடுக்குறோம், ஒரு ஏன்னு நம்ம பிரஸ் பண்றோம், அது வந்து என்ன பிரஸ் ஆகி நமக்கு அங்க டிஸ்பிளே ஆகுறது கீபோர்ட் பஃபர் அப்படின்னு சொல்றாங்க. கீபோர்ட் கண்ட்ரோலர்னா நம்ம தானே அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம கொடுக்குறதுனால அந்த நம்ம பிரஸ் பண்றோம், அந்த பிரஸ் பண்ணி நமக்கு அது டிஸ்பிளே ஆகுறது கீபோர்ட் பஃபர் அப்படின்னு சொல்றாங்க. இதோட மீனிங் அதான் கீபோர்ட் பஃபர்னா. அடுத்து கீபோர்ட் கண்ட்ரோலர்ஸ் stores the code of pressed keys in keyboard buffer. அதாவது அந்த சொன்னேன்ல, பிரஸ் பண்ணி நம்ம அந்த கோட் இருக்கு, ஒவ்வொரு கோட் இருக்கு, ஏபிசி அந்த மாதிரி கோட்ஸ் இருக்குல்ல, அதை பிரஸ் பண்ணி நமக்கு அங்க கீபோர்ட் கண்ட்ரோல் முடிய ஸ்டோர் பண்ண கீபோர்ட் பஃபர் அப்படின்றாங்க. இல்ல டைப்ஸ் ஆஃப் கீபோர்ட்ஸ் இருக்கு, QWERTY,
டுவார்க்கு, அசர்டி இந்த மாதிரி கீபோர்ட்ஸ். இதோட ஃபுல் ஃபார்ம்ஸ் மட்டும் என்னன்னு பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. புக்ல கொடுக்கல, இதோட ஃபுல் ஃபார்ம்ஸ் மட்டும் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடிஷ்னலா இன்னும் நிறைய கீபோர்ட்ஸ் இல்ல டைப்ஸ் ஆஃப் கீஸ்ன்னு சொல்றாங்க. நம்ம கீபோர்ட்ல பார்க்கும்போதே நிறைய கீஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்க கீ ஆல்பா நியூமரிக் கீ, அதாவது ஆல்பபெட்டும் நம்பர் கீஸும் மேலேயே இருக்கும். அதுதான் அந்த அந்த நடுவுல இருக்கும்ல, அதுதான் உங்க ஆல்பா நியூமரிக் கீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து நியூமரிக் கீஸ்னா, இந்த நியூமரிக் கீனா இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல தனியா நம்பர்ஸ் மட்டும் அப்படியே மூணு மூணா இருக்கும். அததான் நியூமரிக் கீன்னு சொல்லுவாங்க. அடுத்து போட்டலாமா, they consist of digits and mathematical operations எல்லாமே இருக்கும். ஃபங்க்ஷன் கீஸ்னா நம்ம மேல பார்த்திருப்போம், F1ல இருந்து F12 முடிய இருக்கும் இந்த ஃபங்க்ஷன் கீஸ். இந்த F1ல இருந்து F12 முடிய இருக்கிற ஃபங்க்ஷன் கீஸ்க்கும் ஷார்ட்கட் கீஸ் இருக்கு, அதையும் படிக்கணும். அடுத்து கர்சர் கீ. கர்சர் கீனா நம்ம லெஃப்ட் ரைட் பண்றதுக்கு ஆரோ மார்க்ஸ் மாதிரி இருக்கும். லெஃப்ட்டுக்கு ரைட்க்கு அப் டவுன் நம்ம பண்ண அந்த மாதிரி இருக்கிறத கர்சர் கண்ட்ரோலர் கீன்னு சொல்லுவோம். இன்வெர்டட் டி ஃபார்மேஷன்ல அது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது டி ஃபார்மேஷன்ல தானே இருக்கும். இப்படி அந்த கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா டி ஃபார்மேஷன்ல அப்படி இருக்கும். அதனால அது கீபோர்ட்ல டி ஃபார்மேஷன்ல இருக்கு. அப்படி இது என்ன ஃபார்மேஷன்ல இருக்குன்னு கேட்பாங்க. இது இம்பார்ட்டன்டானது. இது அடுத்து there are four arrow keys இருக்குமா, லெஃப்ட் ரைட் அப் டவுன் அந்த மாதிரி arrow keys இருக்கு. இன்னும் அடிஷ்னலா கீஸும் வந்து கீபோர்ட்ல இருக்கும். அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹோம் கீன்னு ஒண்ணு இருக்கும் சைட்ல. இதெல்லாம் ஆல்பா நியூமரிக் சைட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோம் கீன்னு இருக்கும். இதுல என்ன பண்ணலாம்னா, இந்த ஹோம் கீயை பிரஸ் பண்ணோம்னா, அது ஒரு இப்ப வேர்ட்ல இருக்கோம்னா ஹோமை பிரஸ் பண்ணா பிகினிங் ஆஃப் த லைன், அதாவது ஒரு பேராகிராஃப் அடிச்சிருக்கோம், பிகினிங் ஆஃப் த லைனுக்கோ இல்லைன்னா பிகினிங் ஆஃப் த டாக்குமெண்ட்டுக்கோ போகும். ஹோம் கீ ஹோமை பிரஸ் பண்ணோம்னா ஒரு சென்டென்ஸ் அடிச்சிட்டு இருக்கேன். இப்போ ஒரு இப்ப வந்து ஒரு சென்டென்ஸ் அடிக்கிறேன்னா, இப்ப எண்டுக்கு வந்துட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன். நான் அதுக்கு முன்னாடி போகணும்னா அது பிகினிங் ஆஃப் த லைன். நிறைய பேராகிராஃப்ஸ் அடிச்சிட்டேன், இப்போ ஒரு 2-3 பேஜ் அடிச்சிட்டேன். அதை நான் கொண்டு போய் ஹோமை பிரஸ் பண்ணேன்னா அது பிகினிங் ஆஃப் த டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு போயிடும். இது பிகினிங் ஆஃப் த டாக்குமெண்ட். அடுத்து எண்ட் கீ. இது வந்து இட் மூவ்ஸ் த கர்சர் எண்ட் ஆஃப் த லைன். திரும்ப பின்னாடி எண்ட்ல வந்து நிக்கிறது வந்து எண்ட் கீ அப்படின்னு சொல்றாங்க. பேஜ் அப் பேஜ் டவுன் இருக்கு. நம்ம ஒரு பேஜ அப் பண்ணும் போது, அதாவது இந்த நம்ம இது பண்ணுவோம்ல ஷிஃப்ட் அமுக்கி இந்த பேஜ் அப் கொடுத்தா மேல போகும், பேஜ் இதாகும், அப் ஆகும். அது பேஜ் வந்து முன்னாடியும் போகும், அதுக்கு ப்ரீவியஸ் பேஜுக்கும் அது போகும். ஓகேங்களா? மூட் அப் ஒன் பேஜ் கோஸ் டு த பேக் பேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேக் பேஜ்னா இப்ப நான் இப்படியே அமைச்சிட்டே இருக்கும்போது எனக்கு மேல தானே போகும் அந்த பேஜ் அப் கீ. பாத்துருக்கீங்களா? அந்த அப் பண்ணும் போது மேல போகும். அப்ப முன்னாடி இருக்க பேஜுக்கும் அது போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதா? அடுத்து பேஜ் டவுன் கீ. பேஜ் டவுன் கீனா நம்ம இந்த டவுன் ஆரோ அப்படியே அமுக்கும் போது கீழே வந்துட்டே இருக்கும், நெக்ஸ்ட் பேஜுக்கும் அது போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நேத்து மாதிரி ஆகுதோ. அடுத்து அதர் கீஸ். இன்னும் நிறைய இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இந்த மாதிரி கீஸ் எல்லாம் அதுல இருக்கு. கண்ட்ரோல் கீன்றது காம்பினேஷன் ஆஃப் தி அதர் கீஸ். கண்ட்ரோல் கீயை நம்ம தனியா யூஸ் பண்ண மாட்டோம், கண்ட்ரோலை பிரஸ் பண்ணி இன்னொரு வார்த்தை, இப்ப கண்ட்ரோல் பிளஸ் சி காப்பி அந்த மாதிரி சொல்றேன், அது வந்து காம்பினேஷன் ஆஃப் கீஸோட தான் யூஸ் பண்ணுவோம், கண்ட்ரோலை தனியா யூஸ் பண்ண மாட்டோம் எந்த கீயோடையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்டர் கீ வந்து இட் இஸ் யூஸ்ட் டு ஃபினிஷ் அண்ட் என்ட்ரி அண்ட் பிகினிங் த நியூ என்ட்ரி இன் அ டாக்குமெண்ட். நம்ம பினிஷ் பண்ணிட்டு என்ட்ரி கொடுப்போம்ல, அததான் அவங்க என்ட்ரின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம போய் கிளிக் பண்ணி ஒரு ஆரம்பரை கொண்டு போய் என்டர் கொடுத்தாலும் அது ஓப்பன் ஆகும். அதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிகினிங் நியூ என்ட்ரி இன் அ டாக்குமெண்ட். இப்போ ஒரு வேர்டு ஃபைல் இருக்கு, எனக்கு ஆரோ மார்க்கை நான் கொண்டு போய் அங்க வச்சுட்டேன், மவுஸ் மூலியமா வச்சுட்டு திரும்ப நான் போய் அங்க என்ட்ரி கொடுத்தாலும் அது வந்து டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகுறது என்ட்ரி கீன்னு சொல்றாங்க. இந்த என்ட்ரி கீக்கு ஆல்டர்னேட் கீயா ஓகே பட்டனும் நம்ம கொடுக்கலாம். ஓகே பட்டன் கொடுத்தாலும் என்டர் கீனாலுமே இது ஆல்டர்னேட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து ஷிஃப்ட் கீ. ஷிஃப்ட் கீஸ்ன்றது நியூமரிக் கீஸ்க்கு மேல, அதாவது நிறைய பாத்தீங்கன்னா இந்த இதுல ஷிஃப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்ப ஏக்கு மேல ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சிம்பிள்ஸ் இருக்கும், அதை வந்து நம்ம இப்ப வேர்ட்ல டைப் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஷிஃப்ட் கீ அமைக்கி அதை டச் பண்ணாதான் நமக்கு அதை வந்து அங்க டிஸ்பிளே ஆகும். அதான் அவங்க சொல்றாங்க. என்னன்னா some keys on the keyboard, numeric keys have a symbol printed on the upper position. அப்பர் பொசிஷன்ல இருக்கும் அந்த சிம்பிளை, அதை டைப் பண்றதுக்காக தான் ஷிஃப்ட் கீயை யூஸ் பண்ணி நம்ம அந்த சிம்பிள்ஸை வந்து பிரிண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதையும் காம்பினேஷன் கீன்னு தான் சொல்றாங்க. திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் காம்பினேஷன் கீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
இது எல்லாமே தனியா யூஸ் பண்ண முடியாது. கண்ட்ரோல் கீ, ஷிஃப்ட் கீ எதுவுமே தனியா யூஸ் பண்ண முடியாது. அதோட இன்னொரு கீயை சேர்த்து தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால அது வந்து காம்பினேஷன் கீஸ் அப்படின்னு சொல்றாங்க. எஸ்கேப் கீனா யூசர் டு கேன்சல். ஒரு டாக்குமெண்ட்ல இப்ப இருக்கும், இப்ப நமக்கு அது வேணாம், அதுக்கு நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த எஸ்கேப்ன்ற பட்டனை கொடுத்தா நமக்கு அதுல இருந்து வெளியே போயிடும், கேன்சல் ஆயிடும், இல்லைன்னா அதுல இருந்து வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து இட் ஓபன்ஸ் ஸ்டார்ட் மெனு. ஸ்டார்ட் மெனுவை இட் ஓபன்ஸ் காம்பினேஷன் ஆஃப் கண்ட்ரோல் கீ. கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணி நம்ம எஸ்கேப் கீயை பிரஸ் பண்ணும்போது மெனு வந்து ஸ்டார்ட் மெனுன்னு சொல்லுவாங்க, அது வந்து இதாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காம்பினேஷன் ஆஃப் கீனா எதுவும் இதெல்லாம் சேர்த்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பேக் ஸ்பேஸ் கீ. பேக் ஸ்பேஸ் கீனா இட் இஸ் யூஸ்டு டு எரேஸ். நம்ம வந்து எரேஸ் பண்றதுக்கு பேக் ஸ்பேஸ் கீயை யூஸ் பண்ணுவோம். அடுத்து டெலீட் கீ. எரேஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த கம்ப்யூட்டர். மெமரியில இருந்தே நம்ம ஒரு இதை வந்து எரேஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து டெலீட் கீ யூஸ் பண்ணுவோம். அங்க இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கத அட் அ டைம்ல நம்ம எரேஸ் பண்ணணும்னா பேக் ஸ்பேஸ் கீ யூஸ் பண்ணுவோம். டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. டெலீட் கீனா ஒரு டாக்குமெண்ட்டை மெமரியில இருந்தே நம்ம அழிக்கிறது வந்து டெலீட் கீ. எரேஸ் கீனா நம்ம அந்த டைம்ல டைப் பண்ணிட்டு இருக்கத அழிக்கிறது வந்து பேக் ஸ்பேஸ் கீன்னு சொல்லுவாங்க. அடுத்து கேப்ஸ் லாக் கீ. கேப்ஸ் லாக் கீன்றது நம்ம ஒரு கேபிட்டல் லெட்டர்ஸ்ல நம்ம வந்து டைப் பண்ணும்போது ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். நம்ம இந்த கேப்ஸ் லாக் அமைக்கி ஒரு ஆல்பபெட் கீயை டச் பண்ணா மட்டும்தான் நமக்கு அந்த ஆல்பபெட் அந்த கேபிட்டல் லெட்டர்ஸ்ல நமக்கு ஷோ ஆகும். அதான் கேப்ஸ் லாக் கீன்னு சொல்றாங்க. அடுத்து நம்பர் லாக் கீ. இட் இஸ் enables to இந்த நம்பர் கீஸ், நம்ம நம்பர் கீஸ் இருக்குல்ல அதான் நம்பர் லாக் கீஸ் இருக்காங்க. அதுல 0 to 9 முடியதான் நம்பர்ஸ் இருக்கும். 3 இருக்கும்னு நினைக்கிறேன். 3 தானே இருக்கு, 3 இருக்கும் நம்பர்ல. அடுத்து விண்டோ கீ. விண்டோ சிம்பிள் போட்டு ஒரு கீ இருக்கும். அது வந்து என்ன எதுக்குன்னா ஓபன் த ஸ்டார்ட் மெனு. மெனு வந்து சைட்ல ஒரு நமக்கு டிஸ்பிளேல வந்து கீழே ஒரு ஸ்டார்ட் மெனு மாதிரி இருக்கும். அதை நம்ம கர்சரை வச்சு கொண்டு போய் டச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாம இந்த விண்டோஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது டச் பண்ணும்போது அதுவே அங்க ஷோ ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்பேஸ் பார் கீ. இருக்கிறதுலே பெரிய லாங்கஸ்ட் கீ வந்து ஸ்பேஸ் பார் கீ தான். ஸ்பேஸ் பிட்வீன் டூ வேர்ட்ஸ்க்கு இடையில ஸ்பேஸ் கொடுக்குற ஸ்பேஸ் கீ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டேப் கீ. டு மூவ் த கர்சர் ஓவர் த ரைட் ப்ரீ செட் பாயிண்ட். டேப் கீன்றது இதுவும் வந்து கர்சரை, இந்த டேப் வந்து என்ன சொல்ற கர்சரை மூவ் பண்ணும் போது அதை யூஸ் பண்ணுவோம் போல டேப் கீன்னு சொல்லி. டாக்குமெண்ட் இஸ் இன் டீடைல் பேராகிராஃப். அவ்வளவுதான். 104 கீஸ் தான் இருக்கு கீபோர்ட்ல. இந்த டிப் டு பிட்ஸ் நீங்க காட்டுறேன்னா அங்க கீ லாஸ்ட்ல இருக்கும் பாருங்களேன். நம்ம யூஸ் பண்றதுல 104 கீஸ் தான் இருக்கு. கேப்ஸ் லாக்கையும் நம்பர் லாக் கீஸையும் டாங்கிள் கீஸ்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட் கீஸை மாடிஃபையர் கீஸ்னு சொல்லுவாங்க. பாயிண்டிங் டிவைஸ். இப்ப அது கீபோர்ட் பார்த்துட்டோம். அடுத்து பாயிண்டிங் டிவைஸ் பார்க்கிறோம். பாயிண்டிங் டிவைஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மவுஸ் தான். நம்ம போய் ஒரு இதை பாயிண்ட் பண்றோம், நமக்கு தேவையானதை இது நமக்கு பிசி கம்ப்யூட்டர்லயே நமக்கு தேவையானதை கொண்டு போய் நம்ம டச் பண்றதுக்கு மவுஸ் தான் உதவுது. அதான் பாயிண்ட் பண்றதுக்கு அந்த மவுஸ் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அததான் அவங்க சொல்றாங்க. இட் இஸ் யூஸ்டு டு கம்யூனிகேட் வித் த கம்ப்யூட்டர் by pointing to the location on the monitor. அந்த மானிட்டர்ல நமக்கு பாயிண்ட் பண்ணும், அந்த லொகேஷன்ஸை பாயிண்ட் பண்றது பாயிண்டிங் டிவைஸ். இங்க நம்ம எக்ஸாம்பிள்ஸே மவுஸ் தான், நமக்கு தெரிஞ்சது மவுஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம் டெய்லியும். அடுத்து மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் த பாயிண்டிங் டிவைஸ் ஆர் echoed on the screen by movement of the pointer. நம்ம எங்க அதை மூவ் பண்றோமோ அது எல்லா இடத்துக்குமே அது மூவ் ஆகும். அது வந்து எப்படி இருக்கும்னா பாயிண்டிங் டிவைசஸ்ல அந்த இது மாதிரி இருக்கும், ஆரோ மார்க் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. மவுஸ், ட்ராக் பால், ஜாய்ஸ்டிக், லைட் பென், டச் ஸ்கிரீன், இது எல்லாமே வந்து பாயிண்டிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாயிண்டிங் டிவைஸ்னா நம்ம ஒரு டாக்குமெண்ட்டையோ இல்ல ஒரு இதுல வந்து முக்கியமா நமக்கு வந்து மவுஸ் தான் நம்ம பார்த்தோம். இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மவுஸ் தான். நம்ம ஒரு டாக்குமெண்ட்டையோ ஏதோ ஒரு இது ஆக்ஷன் நம்ம செய்யும் போது கம்ப்யூட்டர்ல மவுஸ் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதான் பாயிண்டிங் டிவைஸ் அப்படின்னு சொல்றாங்க. மவுஸை பத்தி இப்ப பாக்கலாம். நிறைய பாயிண்டிங் டிவைசஸ் இருக்கு. நமக்கு மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது மவுஸ் மட்டும் தான். நிறைய ட்ராக் பால், ஜாய்ஸ்டிக், லைட் பென்னு, டச் ஸ்கிரீன் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து பாயிண்டிங் டிவைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மவுஸ் பார்ப்போம். மவுஸ்னா நம்ம யூஸ் பண்றது ஸ்மால் ஹேண்ட் ஹெல்டு டிவைஸ்னா நமக்கு கைக்குள்ள இருக்குல்ல, ஹேண்ட் ஹெல்டுனா கைக்குள்ள அப்படின்னு சொல்லி மீனிங். அதுக்குள்ள ஹேண்ட் ஹெல்டு டிவைஸா இருக்கு மவுஸ்.
ஓகேங்களா? அதுல 2 பட்டன்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா, லெஃப்ட் கிளிக் ரைட் கிளிக்னு சொல்லுவோம். 2 buttons on its upper sideல இருக்கும் and has a small wheel between these buttons. நடுவுல வந்து scrolling தான் small wheel அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. It is a pointing device which provides a means to input data and commands in graphic form by selecting through the moving an arrow called a pointer on மவுஸ். நம்ம டேட்டாவையோ கமெண்ட்டையோ கிராஃபிக் ஃபார்ம்ல ஃபார்ம் பண்றதுக்கு இல்லைன்னா அதை நம்ம என்ன சொல்றது, நம்ம போய் டச் பண்ண முடியாது. இந்த இதை வச்சு நம்ம அங்க ஒரு கிராஃபிக்கா நம்ம பண்றது, ஆரோ மார்க் அந்த மாதிரி பண்றதுதான் அவங்க வந்து மவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு பாயிண்டர் ஆன மானிட்டர்ல போய் நமக்கு அந்த டச் பண்றது அந்த பாயிண்டர் ஆன மானிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல முக்கியமா அந்த மூவிங் அண்ட் ஆரோ, அந்த ஆரோ தான் போய் நமக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணுது. This mouse may be used to position the cursor on screen, moving an object by dragging or select an object by clicking. நம்ம இந்த டிராக் பண்ணுவோம், அதாவது அந்த சைடு மூவ் ஆகுதுல எல்லா சைடுமே மூவ் ஆகுது டிராகிங் சொல்லுவோம். ஒரு ஆப்ஜெக்ட் அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை போய் செலக்ட் பண்றதுக்கும் இது என்ன பண்ணுது யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமானது மவுஸை வந்து இன்வென்ட் பண்ண ஒரு நேம் வந்து டாங்லஸ் என்கல்பாட் அப்படின்றவரு ஸ்டான்ஃபோர்ட் ரிசர்ச் சென்டர்ல இது பண்ணிருக்காங்க, அங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்டானது. அடுத்து there are 3 types of mouse இருக்கு. வயர்லெஸ், மெக்கானிக்கல், ஆப்டிக்கல் மவுஸ் இருக்கு. இப்ப வயர்லெஸ்னா ப்ளூடூத் மூலமா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதா வயர்லெஸ்ன்னு சொல்றோம். மெக்கானிக்கல் மவுஸ் நம்ம யூஸ் பண்றது வந்து மெக்கானிக்கல் மவுஸ்ன்னு சொல்றோம். ஆப்டிக்கல் மவுஸ்ன்றது வந்து பெரிய இதுல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆப்டிக்கல் மவுஸ்னா பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம யூஸ் பண்ண மெக்கானிக்கல் மவுஸ். இந்த ஆப்டிக்கல் மவுஸ்னா அவங்க சொன்ன மாதிரி அதை சுத்தி இருக்க லேயர்ஸ்ல இந்த கிளாஸ் டைப்ல லைட் எரியும். கிளாஸ் டைப்ல அது வெளியே லைட் எரியல தானே. அடுத்து இது நம்ம சொல்ற மொத்தம் வந்து இதுல 4 ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும், 4 ஆக்ஷன் மவுஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் கிளிக்லயே வந்து லெஃப்ட் கிளிக் இருக்கு. ஓகேங்களா? செலக்ட் அன் ஐட்டம் டு த ஸ்கிரீன். ஒரு ஸ்கிரீனை இப்படி வச்சிருப்போம் மவுஸை, இந்த சைடு நம்ம செலக்ட் பண்றோம். ஒரு இதை போய் நம்ம செலக்ட் பண்ணும்போது இந்த இதை கிளிக் பண்ணாதான் நமக்கு ஒரு இது செலக்ட் ஆகும். ரைட் கிளிக் பண்ணா செலக்ட் ஆகாது மவுஸ்ல. அடுத்து டபுள் கிளிக். இப்ப வந்து நான் போய் அங்க ஒரு டாக்குமெண்ட் கிட்ட போய் வச்சுட்டேன், நான் ஒரு எதையோ லெஃப்ட் கிளிக்க வந்து டபுள் கிளிக் பண்ணாதான் அந்த டாக்குமெண்ட் எனக்கு ஓபன் ஆகும். ஓகேங்களா? அததான் டபுள் கிளிக் அப்படின்னு சொல்றாங்க. ரைட் கிளிக் வந்து என்ன பண்றதுக்கு யூஸ் ஆகும்னா, is used to access the properties of selected object. எதுக்குன்னா இப்போ நான் வேர்டுக்குள்ள போயிட்டேன், ஒரு பேராகிராஃப் எனக்கு தேவை, அதை நான் செலக்ட் பண்ணணும். அப்ப அதை டிராக் பண்ணும் போது இந்த ரைட் கிளிக்க வச்சுதான் நம்ம கீழே அப்படியே கொண்டு வரும், டிராக் பண்ணுவோம். அதுக்கு நமக்கு ரைட் கிளிக் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. used to move on. டிராக் அண்ட் டிராப்னா நம்ம அந்த மாதிரி தான் நம்ம டிராக் பண்ணி கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனா நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லெஃப்ட் கிளிக் பண்ணும்போது நம்ம டிராக் பண்ணோம்னா அது செலக்ட் தான் ஆகும், டிராக் ஆகாது. ரைட் கிளிக் பண்ணா டிராக் ஆகும். டிராக் அண்ட் டிராப்னா அந்த டிராக் பண்ணி நம்ம டிராப் கீழே கொண்டுட்டு வரல செலக்ட் பண்ணி, அதான் டிராக் அண்ட் டிராப்னு சொல்றாங்க. ட்ராக் பால். இப்ப மவுஸ் பார்த்துட்டோம். அடுத்து இன்னொரு பாயிண்டிங் டிவைஸ் வந்து ட்ராக் பால் அப்படின்னு சொல்றாங்க. பாயிண்ட் இட் இஸ் another pointing device alternative. அதாவது மவுஸுக்கு ஒரு ஆல்டர்னேட்டா யூஸ் பண்றதா இந்த ட்ராக் பால் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மவுஸுக்கு மேல இந்த ஒரு பால் மாதிரி இருக்கும், அந்த நம்ம ரைட் கிளிக் லெஃப்ட் சொல்லுவோம், அந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல ஒரு பால் மாதிரி இருக்குல்ல, நான் ஒரு பால் மாதிரி இது பாத்தீங்களா, நம்ம இதுல வந்து இந்த கிளிக் பண்ற மாதிரி இருக்கும், அதுல இந்த பால் வந்து ரொட்டேட் ஆகும் அப்படியே, அதான் நம்ம ட்ராக் பால் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராக் பால் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு கண்ட்ரோல் கர்சர் மூவ்மெண்ட் அண்ட் ஆக்ஷன்ஸ் ஆன் அ கம்ப்யூட்டர் ஸ்கிரீன். நம்ம எப்பயும் போலதான் என்னென்ன மவுஸ் பண்ணுமோ அதே தான் அந்த ட்ராக் பாலும் பண்ணும். நமக்கு அந்த டிஃபரெண்ட் மட்டும் அந்த பால்ல இருக்கும், நம்மள வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் ஜென்ரலி பில்ட் இன் லேப்டாப்ஸ்க்கு வந்து அதாவது பில்ட் உள்ளேயே இருக்கும் போல, ஜென்ரலி பில்ட்னா லேப்டாப்ஸ்க்குள்ளேயே இந்த இதை வந்து செட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. There is no space for the mouse to move the laptop. Since there is no space for the mouse to move the லேப்டாப்ஸ்ல வந்து நம்ம வந்து மவுஸை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண மாட்டோம்ல, சரி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம், பட் தனியா தான் யூஸ் பண்ணுவோம். இது இன்பில்டா உள்ளேயே இருக்கும் போல இந்த ட்ராக் பால் மாதிரி அதை வந்து சொல்றாங்க போலனா. ட்ராக் பால் இஸ் யூஸ்ட் ஆன் CAD CAM. CADனா வந்து கீழே இருக்கும், கம்ப்யூட்டர் இதுல கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் பின்னாடி அப்ரிவேஷன்ஸ் படிங்க, அதுல A to Z முடிய அப்ரிவேஷன்ஸ் இருக்கு, கண்டிப்பா 2 அப்ரிவேஷன்ஸ் வரும். CADக்கும் CAMக்கும் பின்னாடி இருக்கும். கம்ப்யூட்டர் 8 அட்வான்ஸ்டு டிசைன் நினைக்கிறேன், இன்னொன்னு வந்து கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர்னு வரும், நடுவில் அந்த ஏக்கு மட்டும் என்னன்னு தெரியல. CAD CAM என்ன போட்டிருக்காங்க பின்னாடி, கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சர். அதெல்லாம் என்னன்னா அந்த ஒர்க் ஸ்டேஷன்ஸ்ல இதை யூஸ் பண்றாங்க.
கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன்ல கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் அந்த ஒர்க் ஸ்டேஷன்ஸ்ல இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ரூம்லயும் கண்ட்ரோல் ரூம் அண்ட் சோனார் எக்யூப்மெண்ட் ஆன ஷிப்ஸ்ல இந்த ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ரூம்ஸ் எல்லாம் இந்த ட்ராக் பால தான் அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஜாய்ஸ்டிக். இட் இஸ் அ டிவைஸ் தட் மூவ்ஸ் இன் ஆல் த டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் த கர்சர். எல்லா டைரக்ஷன்ஸ்லயுமே மூவ் பண்ணும். இது மோஸ்ட்லி இதுக்கு தானே யூஸ் பண்ணுவாங்க, ஏர்பிளைன் அந்த இதுக்கு யூஸ் பண்றதுதான் அந்த ஜாய்ஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிளைட், அதாவது ஃபிளைட் சிமுலேட்டர்ஸ் அந்த சிஏடி சிஏஎம் சிஸ்டம்ஸ்ல யூஸ் பண்றது. ஜாய்ஸ்டிக் இஸ் சிமிலர் டு மவுஸ் எக்ஸப்ட் தட் த மூவ்மெண்ட் ஆஃப் த கர்சர் ஆன் த ஸ்கிரீன் stops working as soon as user to stop moving the mouse. மூவ்ஸ், அதாவது மவுஸும் ஜாய்ஸ்டிக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸப்ட் என்னன்னா மவுஸ் வந்து மூவ்மெண்ட் ஆன ஸ்கிரீன்ல வந்து நம்ம அது வந்து தெரியும் நமக்கு மூவ்மெண்ட் ஆகுறது. ஆனா இதுல வந்து தெரியாது, நம்ம வந்து போறது இது பண்றது கர்சர் வந்து இது பண்றது நமக்கு தெரியாது அப்படின்னு தான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து இது வந்து 360 டிகிரிலயுமே மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.